Hello friends, Tally Shaker பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Tally 6.0 latest version தான். அதுல இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து நம்ம HSN கோட் வந்து B2B, B2C ரெண்டுக்கும் செப்பரேட்டா பிரிச்சு அப்லோட் பண்ணணும். டேபிள் 12ல B2B and B2C வந்து செப்பரேட்டா தனியா பிரிச்சு HSN அப்லோட் பண்ணணும். அதாவது நார்மலா வந்து R1 ஃபைல் பண்ணும்போது HSN வந்து B2B, B2C எல்லாம் ஒரே மாதிரி ஒரே டேபிளில் போய் அப்டேட் ஆகும். பட் இந்த தடவை ஏப்ரல் மாதத்துல இருந்து ரெண்டாக பிரித்து நம்ம அப்லோட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மற்ற நிறைய சாஃப்ட்வேரில் ஒன்று ஒன்றா இப்போ தான் வந்துட்டுருக்கு. பட் டேலியில் இப்போ ரைட் நவ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இந்த 6.0ல் ரெடியாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நான் ஒரு டெமோ டேலி ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு F11ல் செட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட்டில் இங்கே எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ரைட் சைடில் மோர் டீட்டெயில். இந்த மோர் டீட்டெயிலில் போனீங்க அப்படின்னா ஷோ மோர். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் B2B அண்ட் B2C HSN சம்மரி. நான் 1/4/2025 இருந்து இந்த டேட்டை கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு 4-5 என்ட்ரி இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ R1க்கு போகிறேன். ஸோ R1ல் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த ஏப்ரல் மாதம் 1/4/34. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா HSN சம்மரியில் B2B, B2C அப்படின்றது தனியாக இருக்குது. ஸோ இது B2Bக்கு தனியாகவும் B2Cக்கு தனியாகவும் இருக்குது. அதே வந்து நான் போன மாதத்து எடுக்கிறேன்னே 1/3/2025, 31/3/2025. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா HSN சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா 12 தான் இருக்குது. அதாவது டேபிள் 12ல் கம்பைனாக தான் இருக்குது. ஸோ இது இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து நீங்கள் தனியாக பிரித்து அப்லோட் பண்ணால் தான் போகும். அதனால் 6.0ல் நீங்கள் மைக்ரேட் ஆகிட்டு இதில் அப்லோட் பண்ணுங்கள். மைக்ரேட் ஆகாதவங்க உடனே மைக்ரேட் ஆகினீங்கன்னா தான் இந்த 6.0ல் இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.